மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை உங்கள் ராசியிலே இருந்த குரு பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் வருகிறார். பொதுவாக ராசியிலே குரு பகவான் இருப்பது சஞ்சலத்தை ஏற்படுத்தும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறினாலும், பொதுவாக ராசியிலே குரு பகவான் இருக்கும் போது தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வார்கள், நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவார்கள். அதனுடைய பலன் அதிச்சாரத்தில் குரு 2ஆம் இடத்தில் உச்சம் பெற்று இருப்பதனால் அதனுடைய பலன் இனிமேல் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லையே என்று இதுவரை பிரார்த்தனை செய்தவர்களுக்கு இனி குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணம் ஆகவில்லையே என்று பல கோயில்களுக்கு பல வருடங்களாக ஏறி இறங்கியவர்களுக்கு இந்த குரு பேச்சின் மூலமாக திருமணம் நடக்கும். தொழில்துறையிலே முன்னேற்றம் வரவில்லையே என்று ஏங்கியவர்களுக்கு, பிரார்த்தனை செய்தவர்களுக்கு இந்த குரு பேச்சின் மூலமாக அந்த பிரார்த்தனைகள் பலிக்கும். அதன் மூலமாக தொழில் விருத்தி ஏற்படும். தனஸ்தானத்தில் குருவான் உச்சம் பெற்றிருப்பது நல்ல தன வாய்ப்பு உங்களை தேடி வரும் என்று எதிர்பார்க்கலாம்.